பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தாலே நன்றிகளும் ஸ்தோத்திரங்களும் ஏறெடுக்கிறோம். கர்த்தர் உங்களை மேலும் மேலும் ஆசீர்வதித்து உங்கள் எல்லைகளை விசாலமாக்குவார் என்று விசுவாசிக்கிறேன். நீங்கள் விசுவாசத்தோடு சத்தியத்தை கேளுங்க, வேதத்தை படிங்க. பல நன்மைகளை நம்ம பெற்றுக்கொள்ள ஒரே வழி இந்த வேத புத்தகம்தான். அதை தவிர நிகரானது இந்த உலகத்தில் ஒன்றும் கிடையாது. எல்லாருக்கும் எல்லாம் தெரியும், ஆனால் ஒருவரும் அதை காட்டிக்கொள்ள மாட்டாங்க. இன்னைக்கு எத்தனையோ சினிமா படத்தில் பார்த்தீங்கன்னா சத்திய வேத புஸ்தகத்திலேருந்து சாலமோன் எழுதப்பட்ட புத்தகங்களை பார்க்கும். நீதிமொழி, எபினேயர், உன்னத பாட்டு. இப்போ இந்த மாதிரி படிக்கும் போது எபினேசர் புத்தகத்தை படிக்கும் போதும் சரி, நீதிமொழி, பிரசங்கி, உன்னத பாட்டு, இதை படிக்கிற நேரத்தை பார்க்கும்போது சாலமோன் அழகாக தன் வாழ்க்கையில் நேரிட்ட பிரச்சனைகள் கர்த்தர் உயர்த்தப்படும் போது அவர் கொடுத்த ஆசீர்வாதம் எழுந்து போன காரணமே உலக சிற்றின்பத்தில் விழுந்தார். அது 1 ராஜாக்கள் புத்தகத்தில் படிக்கலாம், நிறைய வசனம் படிக்கலாம். சாமுவேல் புத்தகத்தை படிக்கலாம், 2 நாளாக 1 நாளாகத்தில் படிக்கலாம். இது மாதிரி சாலமோனை பற்றி நிறைய வசனங்கள் நம்ம எழுதியிருப்போம். அந்த சாலமோன் எழுதப்பட்டது தான் இது. நீதிமொழி புத்தகம், பிரசங்கி புத்தகம், உன்னத பாட்டு புத்தகம். இந்த உன்னத பாட்டை பற்றி படிக்கும் போது ரொம்ப அருமையாக மனுஷனுடைய சூழ்நிலை எப்படிப்பட்டிருக்கும், ஒரு பெண்கள் எப்படி இருப்பாங்கன்றத சினிமாவில் பார்க்குற சில கதைகள் போலவே பார்க்கலாம். ஆனால் இதை பார்த்து சினிமா எழுதப்பட்டதுலாம் உண்டு. அதை நம்ம சில பாடல் பாடும் போது சில ஆலோசனைகள் போட்டிருப்பாங்க. அதில் பெண்கள் இடத்துல பேசும்போது எப்படி பேசணும் அப்படின்றத போடும் போது பார்த்தோன்னா வேத படித்தவங்களுக்கு தெரியும், இது சினிமாவில் ஒரு பகுதியில் இருக்குது, இது வேதத்தில் ஒரு பகுதியில் இருக்குது, சினிமாவில் போட்டிருக்காங்கன்னு தெரியும். அதை யாரும் காட்டிக்க மாட்டாங்க. ஏன்னா ஊழியக்காரங்க போய் அது சினிமா தேட்டருக்குள்ளே கடந்து போய் பார்க்குறோம் என்று சொன்னால் நிச்சயமாக கிடையாது. அப்படி ஒரு பார்க்கக்கூடிய சூழ்நிலை வருகிறான்னு கூட பார்க்கணும்னு நினைக்கலாம். ஒரு சிலர் இருக்கலாம், அது எனக்கு தெரியாத நான் சொல்கிறேன். நம்முடைய விசுவாசிங்க பார்த்தா நிறைய பேர் இருப்பாங்க. இந்த மாதிரி சினிமான்ற போர்வையில் இன்றைக்கி டிவி மூலியமாகவோ இல்லை அதுக்குரிய சொந்தக்கார மூலியமாக போனோம், அந்த கிராமத்தில் வேறு வழியில் இப்படி உட்காரக்கூடிய சூழ்நிலை இருந்து அன்றைக்கி நாங்கள் இந்த நாட்களில் நேரத்தை செலவழித்தோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, எபினேசர் புத்தகத்தில் படிக்கும்போது 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் போது, நாட்கள் பொல்லாதது, காலத்தை நீ புரோஜனப்படுத்திக் கொள்ளு. நம்ம இதயத்துக்கு ஏற்றபடி, எண்ணத்தை ஏற்றபடி, ஆலோசனைக்கு ஏற்றபடி நம்ம மனதை மாற்றிக்கொள்ளுவோம். இன்னைக்கு நிறைய பேர் ஓடிக்கொண்டே இருப்பாங்க. காலையில் துவக்கினாங்கன்னா மாலை வரைக்கும் பார்த்தா, இரவு நம்ம விழுத்திருக்கிற நேரம் வரைக்கும் பார்த்தா யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு பதவிக்காக, ஒரு வேலைக்காக, ஒரு உதவிக்காக ஓடிக்கொண்டே இருப்பாங்க. அவங்க ஓட்டத்தினுடைய முடிவே பார்க்க முடியாது. அவங்கள விசாரிக்க ஆரம்பித்தோன்னு சொன்னால் கேட்குறவங்களுக்கு இது ஒரு வேலை போல் இருக்கும். அன்று தினத்தை பார்த்து கொண்டிருக்கப்படும் போது இந்த ஓட்டங்கள். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பலத்த மழை பெஞ்சுது. திருத்தணி பகுதியில் ஒரு பலத்த மழை, பயங்கர இடி முழக்கம். நான் உட்காந்து கொண்டே இருந்தேன். அப்போ நான் உட்காந்து கொண்டிருக்கும் போது எங்கள் மனைவி பார்த்தீங்கன்னா அந்த வேலைக்கு போயிருக்காங்க. இந்த சொல்லுவாங்க கிராமங்களில் போகும்போது அந்த கிராமத்தில் போய் வேலை செய்தால் ஒரு 280 ரூபா தமிழ்நாடு அரசு நிமித்தமாக சம்பளம் கிடைக்கும். 100 நாள் வேலைன்னுவாங்க அதுக்கு பேர். இப்போ நீங்கள் யோசிக்கலாம், ஊழியக்காராக இருக்கிற எப்படி போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வறுமை ஒரு இடத்துல பங்கு எடுத்து ஒருவரை எதிர்பார்த்து கொண்டிருப்பதை காட்டிலும் நீ கையீட்டு செய்கிற வேலையை நான் ஆசீர்வதிப்பேன்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அவங்க என்ன பண்ணுவாங்க, அதை கொஞ்சம் வருமானமாக இருந்தாலும் நான் அதை போய் வேலைக்கு போகிறேன்னு சொல்லி இந்த கிராமத்துக்குள் நாங்கள் 14 வருஷத்தில் பார்த்தோன்னா இந்த 5 வருஷமும் நாங்கள் டைரெக்டாக இங்கே செட்டில் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அதுக்கப்புறம் அந்த வேலைக்கு போனால் தான் ஏதோ ஒரு ஆகாரம் வரணும், அதுக்காக தான், வேறு ஒன்றும் தப்பு கிடையாது. இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஊழியத்துக்கு போகிறேன், உட்காந்து கொண்டு இருப்பேன். திடீர்னு யாருன்னா ஃபோன் பண்ணுவாங்க, இல்லைனாலும் நான் என்ன பண்ணுவேன், வேதத்தை படிப்பேன், சுவிசேஷ அறிவித்து கொடுப்பேன். அப்போது நாட்கள் பொல்லாதது, காலத்தை நீ புரோஜனப்படுத்திக் கொள்ளணும் போது திடீர்னு ஒரு இடி முழக்கத்தோடு பயங்கர சத்தம். நான் உட்காந்து கொண்டே இருந்தேன். திடீர்னு எழுந்து வண்டி எடுத்துன்னு போயிட்டு அவங்கள போய் ஏற்றின்னு வீட்டில் விட்டேன். ஏன்னு சொன்னால் இப்படி தான் பிரச்சனைகள் என்றது இப்படி தான் இடி முழக்கத்தை போல் வரும். அப்போது இந்த இடி முழக்கத்தை போல் ஒரு பிரச்சனை எப்படி தீர்க்க முடியும்? இந்த வேத புத்தகத்தை நீ படித்தாதான். மத்திய புத்தகத்தில் ஒரு வசனம் இருக்கு, 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம், தேவனுடைய ராஜ்யத்தையும் அது நீதியை தேடுங்க, இதுக்கப்புறம் இவைகளுக்கு அப்புறம் கொடுக்கப்படும் போது எவைகள் எப்படி எதிர்பார்த்து இந்த உலகத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறோமோ
எதை நாடி தேடி கொண்டு இருக்கணுமோ, எதை அலைந்து திரிந்து கொண்டிருக்குமோ தேவனுடைய ராஜ்யத்தையும் அதை நீதியை தேடுங்க. இதுக்கப்புறம் இவைகள்லாம் கொடுக்கப்படும். எவைகள்லாம் நாடி தேடிக்கொண்டு அலைந்து திரிந்து கொண்டும் தீமையானதில் நன்மையானதை தேடிக்கொண்டிருந்தா கர்த்தர் அதுக்கு உதவி செய்வார். பிரச்சனைகளை மாட்டிக்கொண்டிருந்தா அதுலேருந்து விடுவிப்பு கொடுப்பார். பாடுக்குள்ள அகப்பட்டு கொண்டிருந்தோம். இப்படிப்பட்ட ஆட்கள் இந்த காரியத்துக்கு நேரிடும் இது போல ஏற்படுத்தும் போது நீ சத்தியத்தை அறிந்தால் சத்தியம் உன்னை விடுதலையாக்கும். அப்போ என்னுடைய மகள் சென்னையிலேருந்து வந்திருக்கிறாங்க. எங்கள் மகளுடைய காரியத்தை கொடுத்த போது என் மகள் போது என்னுடைய மகள் பார்த்தீங்கன்னா பெரிய மகளுக்கு வந்து என்னுடைய சகோதர மகளை விட என் மகள் தான் பேசும். அதில் சின்ன மகள் வந்திருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு வேலை வாய்ப்புக்காக தேடி வந்திருக்கான். அது கிடைக்கல, அலைந்து கொண்டு அது சொன்னேன், எழுந்து நீ தூங்க முன்பே நீதிமொழி புத்தகத்தை எடுத்து ஒரு வசனத்தை வாசித்துட்டு படிமா, நான் செல்ஃபோனில் படிக்கிறேன்பா அப்படின்னாங்க. இல்லைம்மா அப்படி படிக்கக்கூடாது, இருபுறம் கருக்குள்ள பட்டயத்தை கர்த்தர் நம்ம கையிலேயே கொடுத்துருக்காரு, அதை எடுத்து நீ படிச்சுட்டு பார்த்து தூங்கி பாரு, காலை விடியப்படும்போது கர்த்தர் உனக்கு ஒரு மாற்றத்தை உண்டாக்குவாருன்னு. பெருசாலாம் அவங்களுக்கு வெள்ளி உடைமை பொண்ணு உடைமை என்கிட்ட இருக்குது, நீ எடுத்துக்கொள்ள, அதை பயன்படுத்தலாம், அந்த வேலை கிடச்சிருன்னு நினைக்கிறதெல்லாம் சும்மா. நீ மெடிக்கலாக இருக்கலாம், மருத்துவராக இருக்கலாம், என்ன மாதிரி காரியத்துக்கு நீ ஆசைப்பட்டாலும் கர்த்தர் அதை செய்து முடிக்க ஒரே வழி என்னன்னா தேவனுடைய ராஜ்யத்தை அது நீதி சத்தியத்தை அறிந்தால் சத்தியம் உனக்கு விடுதலை கொடுத்து உன்னை காப்பாற்று உயர்த்தும். வேத புத்தகத்தை கண்டிப்பாக படிக்கணும். இதெல்லாம் செல்ஃபோன் எடுத்து பிரித்து பார்த்துன்னு இருப்பாங்க. பிரசங்கம் பண்ணும்போது கூட செல்ஃபோனை பார்த்து பிரசங்கிப்பாங்க. அது கரண்ட்டு போச்சலாம் இல்லை, செல்ஃபோன் அது குறிப்பிட்ட காரத்துக்கு அப்புறம் கையை விட்டு போனது போல் ஆஃப் ஆகிடும். இருபுறம் கருக்குள்ள பட்டயத்தை கையில் கொடுப்பது ஆஃப் ஆகாது. எத்தனை மின்சாரம் இருந்தாலும் சரி, மின்சாரம் இல்லாத போனாலும் சரி, உங்கள் கர்த்தர் அதாவது சங்கீதத்தில் இருக்கும். அது ஒரு வசனம் 118ஆம் சங்கீதத்தை படிக்கப்படும் போது, அப்போது 119ஆம் சங்கீதத்தை 18ஆம் வசனம் படிக்கும்போது, அப்போது வேதத்தின் அதிசயங்களை காணும்படி என் கண்களை திறந்தல். எனக்கு கண்ணு சரியாக தெரியாதுங்க. அப்போ வேதத்தின் அதிசயங்களை காணும்படி என் கண்களை திறந்தது சங்கீதம் 119ஆம் சங்கீதத்தில் 18ஆம் வசனத்தில் இருக்கும். அப்போ கண்ணை திறக்க என்ன பண்ணணும்? சத்தியத்தை அறிய கண்ணை தேவன் திறப்பாரு. நம்ம ஏதாவது சாக்கு போக சொல்லி என்ன பண்ணுவோம்? அதுக்காக தான் இதை படிக்கிறோம் அப்படின்னு ஒரு செல்ஃபோன், இது கொஞ்சம் ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த செல்ஃபோன் மூலியமாக யாருமே வந்து என்ன பண்ண மாட்டாங்க, பகிர்ந்து கொள்ள மாட்டாங்க. ஆனால் கடவுள் சீக்கிரத்தில் செல்ஃபோன் மூலியமாக சந்திக்கிற பல காரியங்கள், தேவனுக்கு பிரியமல்லாத பல சிந்தனைகளும் செயல்களும் படங்களும் போட்டாவும் சில நாட்களில் வேரோட புடுங்கப்படுறது கர்த்தர் ஏற்படுத்தி கொடுப்பார் என்று விசுவாசிக்கிறேன். அது நடுவில் கூட சொன்னேன், 2025ஆம் ஆண்டில் நிச்சயமாக அது வேரோட புடுங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்துவார். இந்த 8ஆம் மாதம் முடியப்படும் போது சொன்னேன், வரக்கூடிய 8 மாதம் தமக்குரியதாக இருந்தது, 9ஆம் மாதத்தின் 12ஆம் மாதத்துக்குள்ளே இதுக்கு ஒரு சூழ்நிலையை தமிழ்நாடு அரசே கொண்டு வந்து அதை எடுத்து போடும். அப்போது கடவுளுடைய காரியங்களை கொடுத்து பார்க்கப்படும் போது அவரை தேடினால் நம்ம என்ன பண்ணுவோம்? கேளுங்கள் அப்போது கொடுக்கப்படும், தட்டுங்கள் அப்போது திறக்கப்படும், தேடுங்கள் அப்போது கண்டறிவீங்கள் என்று மத்திய புத்தகத்தில் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் படிக்கிறோம். அப்போ இந்த வேத புத்தகத்தை நம்ம படிக்க மறக்கிறோம். தேவனுடைய ராஜ்யத்தை அதை நீதி தினம் அதுக்கப்புறம் இவைகள்லாம் கொடுக்கப்படும் போது நாட்கள் பொல்லாதா இருக்குது. அந்த நாட்களில் போய் தாறுமாறாக போய் மாட்டிக்கொள்ளாதபடி சத்திய வசனத்தை படிச்சுட்டு கடந்து ஜெபித்து நீ கடந்து போய் அந்த காரியத்தை நெல்லு பாரு, கர்த்தர் செய்து முடிப்பார். அப்போ எப்படி இந்த பிரச்சனை? எபினேசர் புத்தகத்திலே படிக்கலாம், 6ஆம் அதிகாரம் மடசும் போது வானமண்டல பொல்லாத ஆவிகளோடு நமக்கு போராட்டம் இருக்குதான். அதனால என்ன ஜபத்தில் சொல்லுவேன். இந்த திண்ணனூரில் ஒரு மக இருக்காங்க, அவங்க கூட என்ன சொல்லுவாங்க, அந்த வானமண்டல பொல்லாத ஆவியை கட்டுறதை சொல்லி கொடுத்தது இன்னும் செய்கிறாங்க கர்த்தர். அதனால தான் எல்லாம் பிரச்சனை ஒரு வழியாக வருதெல்லாம் சத்துரு 7 வழியாக கடந்து போய் கொண்டே இருக்குது. அப்போ உபாக புத்தகத்தில் படிக்கிறாள் 28ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், ஒரு வழியாக வந்த சத்துரு 7 வழியாக புறப்பட்டு வச்சுன்னா ஆண்டு என்ன பண்ணுறா, ஒரு வழியாக நமக்கு வர சத்துருவான மனுஷன் அவன் ஓடக்கூடிய சூழ்நிலை தவன் ஏற்படுத்துவார். இப்போ ஈரோட்லேருந்து ஒரு மக இருக்கிறான், அந்த வானமண்டல பொல்லாத ஆவியை பற்றி பிரசங்கும் போது இது ரொம்ப நாளைக்கு முன்பாக ஊழியக்காரர் கூட இதை சொன்னாருங்க. ஐயா நான் அதை இப்போ நீங்கள் பேசும்போது எப்பவுமே அதை பற்றி பேசுங்க அப்படின்னு அதை பேசுகிறாங்க. அப்போது என்னடானா அந்த வானமண்டல பொல்லாத ஆவி என்னெல்லாம் பண்ணுன்னு சொன்னால், தேவனை துதிக்க முன்பே இல்லை ஏதோ ஒரு காரியத்தை எடுக்க முன்பே ஏதோ ஒரு காரியத்தை செய்ய முன்பே அது ஏழைகளுக்கு கூட உதவி செய்ய போக கூட தடையாயிடும். அப்போ உடனே வந்தா நான் இந்த காரியத்தை செய்ய போகிறேன், இதுக்கு விரோதமாக எழும்புற வானமண்டல பொல்லாதாவிய மத்திய 18 வார்த்தையின்படி நான் கட்டுகிறேன் என்று சொல்லி நீ செஞ்சு பாரு, அந்த காரியத்தை செய்வார் கர்த்தர். அந்த ஆவி தான் உன்னை வளர்ச்சி அடையாத தடை பண்ணுகிறது. அந்த ஆவி தான் கடந்து போக முடி
உன்னை தடை பண்ணுது. அந்த ஆவி தான் கல்வியில் சிறந்ததாக போக முடியாது, அந்த ஆவி தான் வேலை கிடைக்காத தடை பண்ணுது, அந்த ஆவி தான் நீ வீடு கட்டுவதே தடை பண்ணி வைக்குது, அந்த ஆவி தான் நீ கையிட்டு செய்கிற எந்த காரியத்தையும் வாய்க்க செய்யாதபடி தடை பண்ணுது. அப்போ அந்த ஆவியை கட்டணும் என்ன பண்ணும்? வானமண்டல பொல்லாத ஆவியும் போராட்டம் பண்ணி கொண்டிருக்கிற அந்த ஆவியை இந்த எபிஎஸ்ஆர் புத்தகத்தில் படிக்கிறாங்களே, எபினர் புத்தகத்தில் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், இந்த ஆவி சத்தியம் என்ற கட்சியை கட்டிக்கொள்ளுன்னு 14ஆம் வசனத்தில் சத்தியம் என்ற கட்சியை கட்டிக்கொள்ளுன்னு. அப்போ அந்த சத்தியம் என்ற கட்சியை நம்ம கட்டிக்கொள்ள என்ன பண்ணணும்? சத்தியம் என்ற போதகத்தை நம்ம படிச்சே ஆகணும். அதை நம்ம படிப்பது நம்ம காதால் உணரப்படுமோ, அதை கேட்கப்படுமோ, உணர்த்தோம் இதயத்தில் எப்படிப்பட்ட தவறில் நம்ம விழுந்து போகாதபடி கர்த்தர் நம்மளை வழி நடத்துவார். பார்க்குறேன் அன்பு சகோதரரே சகோதரிகளே, எத்தனை கடந்தொழில் இன்னைக்கு வானமண்டல பொல்லாதாவி உங்களை அகப்பட வச்சுட்டு அதை விடுதலை பண்ண முடியாத அவஸ்தைப்பட்டு கொண்டிருப்பீங்க. எத்தனையோ பாடில் விழுந்து கிடக்கிறீங்க. ஒரு வீடு கட்டணும்னு ஆரம்பிப்பீங்க, ஒரு வீட்டுக்கு நல்ல வீட்டில் இருக்க முடியாத தவிப்பீங்க. எல்லாம் இருப்பதை போல் இருக்குமே தவிர அந்த மாலையில் கூட ஒரு பிரச்சனை வரும், அதெல்லாம் தானாக வரும். நான் பார்த்தலாம் சென்னையிலேருந்து இந்த இடத்துல ஊழியத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை நம்ம புருன்னு இருக்கும். சிலர்லாம் இன்னைக்கு இப்போ இருக்க காலத்தில் பேசும்போது அதுதான் சொன்னார், நாட்கள் பொல்லாததாக இருக்குது, காலத்தை நீ புரோஜனப்படுத்திக்க ஒன்னே ஒன்று தான், சத்தியத்தை நீ அறிந்தால் சத்தியம் உன்னை விடுதலையாக்கும். அப்போ அந்த சத்திய பராமரிக்க கூட என்ன பண்ண போகிறோம்? தேவன் அறிந்திருக்கப்படும் போது, நம்ம தேவனை துதிக்கப்படும் போது, அவரை பாடப்படும் போது, அவரை ஜெபிக்கப்படும் போது எல்லாம் தீங்களும் நம்ம விலைக்கு கர்த்தர் காப்பார். பார்க்குறேன் அன்பு சகோதர சகோதரிகளை, செல்ஃபோனில் பார்க்குறேன், செல்ஃபோனில் நான் கேட்குறேன், செல்ஃபோனில் நான் நடத்துகிறேன்னு நினைக்காதீங்க. எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் இருபுறம் கருக்குள்ள பட்டயத்தை வைத்துக்கொண்டு ஜெபித்து பாரு. ஜெபித்து ஒரு வேத புத்தகத்தை எடுத்து படித்து பாருங்க. ஏதாவது ஒரு அதிகாரத்தை முன்வழித்து நீ அதிதினம் படிச்சுட்டு நீ ஜெபித்தன் என்று சொன்னால் உன் துக்கத்தை அவர் சந்தோஷமாக மாற்றுவார், உன் கவலையை நீக்கி போடுவார், நீ கஷ்டத்தை நீக்கி போடுவார், பாடு நீக்கி போடுவார், உபத்திரத்தை நீக்கி போடுவார். சத்தியம் என்ற கட்சியை நீ கட்டிக்கொண்டால் தீங்கு உன்னை அணுகாதபடி காத்துக்கொள்வார். அதை தான் நான் நிறைய ஜெபிக்கும் போது சொல்லுவேன். சகரியா 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், உன்னை சுற்றி நான் அக்கினி மேலே இருப்பேன்னு ஆண்டவர். அது இன்னைக்கு மட்டும் இல்லை, எப்போதும் கர்த்தர் அப்படி தான் நமக்கு முன்பாக. ஏசாயா 52ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் படிக்கும் போது நம்ம கடந்து போகும்போது நமக்கு முன்பாக நான் கடந்து பயணித்து ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே போய்கொண்டிருக்கோம், பின்னாடி வந்து பார்ப்பாராம். பின்னாடி யாரும் வந்து குத்தக்கூடாது. இன்னைக்கு இருக்க காலம் தான் சொல்லுவாங்க, என்னை முன்னே வந்து அடிச்சு தான் விட்டுருக்க மாட்டேன், ஆனால் பின்னாடி வந்து குத்துனாங்க. அந்த பின்னாடி கூட உன்னை தொடாத அளவுக்கு ஏசாயா 52ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் படி உன்னை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. கர்த்தர் உங்களை மேலும் ஆசீர்வதித்து பெருக பண்ண சத்தியத்தை நீங்கள் அறிங்க, சத்தியம் உங்கள் விடுதலையாக்கும். என் மகளை கொடுத்து நான் சொன்னேன், கல்விக்காக படிக்கும் போது இப்போ சொல்லிட்டு தான் வந்து பார்த்தேன். என் சகோதர மகள் இங்கே வந்திருக்காங்க, எல்லாத்திலும் தடைப்படுகுது, ஏதோ பிரச்சனை உருவாகிக்குது உன்னை கொடுத்து. அது கர்த்தரிடத்தில் நீ படி. நீதிமொழி புத்தகத்தை ஒரு அதிகாரத்தை படி மாட்டேன், ஒரே அதிகாரத்தை மட்டும் படித்து நீ உறங்கி ஏந்துக்க கர்த்தர் பெரிய காரியத்தை. சாலமோன் ராஜா தன் வாழ்க்கையில் பாடு அனுபவித்து கஷ்டப்பட்டு தேவனுக்கு பிரியமில்லாத செய்த தவறெல்லாம் உணர்த்தி எழுதப்பட்ட புத்தகம். அப்போ நீதிமொழி, பிரசங்கி, உன்னத பாட்டு, இந்த 3 புத்தகம் தான் இன்னைக்கு அநேகரிடத்துல சாதனை பண்ணி கொண்டிருக்கிறாங்க உலகத்தின் மனிதர்கள். காரணம் என்ன தெரியுமா? அது அனுபவிச்சு எழுதப்பட்ட புத்தகம். அதை தெரிந்து கொள்ளுங்க, அதை படிச்சு பாருங்க. தன் வாழ்க்கையில் எதை விடணும் என்ற எண்ணங்கள் உங்களுக்கு தானாக ஏற்படும். கர்த்தர் சத்தியத்தை அறிந்தோம், சத்தியம் நம்மளை விடுதலையாச்சு என்ற எண்ணங்கள் உங்களுக்கு ஏற்படுத்தி கர்த்தரை ஏற்படுத்த மட்டுமல்ல அதை செய்து முடிப்பார். உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் பெருகும், ஆசீர்வதித்து பெருக செய்வார் கர்த்தர். இந்த வார்த்தையில் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.